எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷெட்யூல் பார்த்தோம் இல்லையா, அதை வேகமாக ஷார்ட்டாக ஒரு தடவை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை ரொம்ப மெதுவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏ அப்ளிகேஷன் ஃபார்ம், பி ஃபீஸ் பெய்டு பண்ணுறது, சி சென்னை பாரத் சீரம், அந்த சீரம் கம்பெனியில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் தயாரிப்பாங்க அது எல்லாம், C1 ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு டிஜிடாக்சின், டி ஃபார் ட்ரக் இம்போர்ட் ஜீரோ டேக்ஸ், இ ஃபார் எவில் பாய்சனை சாப்பிட்டோம்னா எவில் ஆகிடுவோம், ஆயுர்வேதிக்கு சித்தா யுனானி இதில் இருக்கக்கூடிய பாய்சன். அடுத்தது எஃப் ஃபார் ஃப்ரெண்டு, பிளட் கொடுக்க போகிறான், அங்கே பிளட் பேங்கில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் அவன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அதுக்கு கீழே வரும். அடுத்தது F1, F1ல் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வி ஃபார் வேக்சின், செரா டெஸ்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது, அட்டைப்பெட்டி போடுறது, ஒட்டுறது, விற்கிறது, இந்த மாதிரிலாம். அடுத்தது எஸ் அப்படின்னா செரா ஃப்ரம் லிவிங் அனிமல்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய அனிமல்ஸில் இருந்து சீரம் எடுத்து செரா ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. அடுத்தது இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு அங்கேயே டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் இருக்கும், அது டி. அடுத்தது F2 அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்டு, அந்த F2 அப்படின்னாவே என்ன சொன்னேன், F1 முடிஞ்சிருச்சு, அவன் பிளட் கொடுத்து முடிச்சிட்டான். அப்போ F2 அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் கொடுத்தவங்களும் நர்ஸும் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பேண்டேட் ஒட்டி விட்றாங்க ஊசி குத்தின இடத்துல, சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்கு. அடுத்தது F3ங்கிறது அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்க சிஸ்டருக்கு பேபி பிறந்திருக்கு. ஸோ அப்போ வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஒரு கிளாம்பு போடணும், அது வந்து அம்பிளிக்கல் டேப்னு சொல்லுவாங்க. அது V ஷேப்பில் இருக்குது, அது 3 புள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல டாக்டர் முதல் சைல்டு இருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. FF அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன் அண்ட் லேபிள், FF. அடுத்தது G ஃபார் GHல யார், கார்டு, MSO. அடுத்தது H ஃபார் ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அடுத்து J ஃபார் ஜாண்டிஸ், அப்போ க்யூர் ஆகாத டிசீஸ் எல்லாம். K ஃபார் காஸ்மெட்டிக்ஸ், அப்போ கேல என்ன வருது, 0ல் தயாரிக்கக்கூடிய ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது M ஃபார் மேனுஃபேக்சரிங், GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது. M1 ஹோமியோபதிக்கு, M2 காஸ்மெட்டிக்ஸ்க்கு, M3 மெடிக்கல் டிவைஸ்க்கு. அடுத்தது N ஃபார் நீட் மினிமம் ரெக்யர்மெண்ட் ஃபார் ரன்னிங் ஃபார்மசி. அடுத்தது 0 ஆர்கானிசம் கில்டு, ஆர்கானிசத்தை கில் பண்ணணும்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேணும். அடுத்தது P ஃபார் பீரியட், லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ், எக்ஸ்பைரி டேட்டு 24 மந்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வரும். அடுத்தது P1 பேக் சைஸ். அடுத்து Q ஃபார் குயின் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் திங்ஸ் எல்லாமே வரிசையாக வச்சுக்க வேண்டியதான். R ஃபார் ரப்பர் காண்டம், R1 மெடிக்கல் டிவைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரீசெக் ஒன்ஸ், R1. எஸ்ல வரக்கூடிய லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவா, ரொம்ப காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. T ஃபார் ததஸ்து ஆயுஷ்மான் பாபா, ததஸ்து T ஆயுஷ்மான், ஆயுஷ், சித்தா, யுனானி, இவங்க எல்லாரும் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதெல்லாம் இதுக்கு அடியில் வரும். அடுத்தது U அண்டர் அப் டு டேட் மெடிக்கல் ரெக்கார்டு, U1 காஸ்மெட்டிக்ஸ் ரெக்கார்டு. V ஃபார் வீடு, ஸோ அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேட்டன் டாக்குமெண்ட், இதெல்லாம் மெடிசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவை. டாக்குமெண்ட் வேணும், வீடு அப்படின்னோடனே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் வேணும், மெடிசனுக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் வேணும். W ஒக்கார்டு ஜெனரிக், ஒக்கார்டில் ஜெனரிக் டிவைஸ், இதை வச்சு இப்போ எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஜெனரிக் நேமில் வாங்க மெடிசன்லாம் சேல் பண்ணுவாங்க. அடுத்தது X நார்கோட்டிக் ட்ரக்ஸ், சைக்காட்டிக் ட்ரக், ஸ்லீப்பிங் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து Xல வரும். அடுத்தது ஒய்லையே ஏன் அப்படின்னு வருது, ஏன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்தணும், அந்த புது ட்ரக் நல்லா வேலை செய்தா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சூப்பர்விஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு. ஸோ அவருக்கு கீழே நம்ம என்ன ட்ரக்ஸை அவருக்கு கீழே நம்ம கொடுப்போம், இது வந்து எதுக்கு கீழே, என்ன ஷெடியூலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகேவா, நம்ம அதில் எடுத்தோடனே பார்த்தோம்ல, மெடிக்கல் சூப்பர்விஷன் MSO அப்படின்னாவே அவர் எங்கே இருப்பார், GHல இருப்பார். அவர் என்ன சொல்லுவோம், கார்டுன்னு சொல்லுவோம் GHக்கு. அப்போ என்னன்னாக்க இது ஷெடியூல் Gல வரும் அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்மளால் கண்டுபிடிச்ச முடியுது. அடுத்து என்ன போட்டிருக்காங்க, ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ் ஃபார்ம், ஷெடியூல் E1. அடுத்தது ஷெடியூல் H ட்ரக்கு வந்து அதான் நம்ம சொன்னோம்ல, டைசிஃபார்மு. அடுத்தது வந்து ஒரு சில ட்ரக்ஸ் மட்டும், அதெல்லாம் வந்துட்டு இந்த சுகர் பிபிக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கெல்லாம் வந்து ஷெடியூல் Hல வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அதெல்லாம் இல்லை. அடுத்தது ரெண்டாவது என்ன போட்டிருக்காங்க, ஆம்பிசிலின் கேப்சியூல் சுட் பி யூஸ்டு வித்தின் 24 months. தி ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் அண்டர் விச் ஷெடியூல். இதில் என்ன சொல்கிறாங்க, ஆம்பிசிலின் ட்ரக்ஸை 24 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்க. அப்போ அது இதில் வரும், P அப்படின்னாவே பீரியட் அப்படின்னு பார்த்தோம், ஒரு லைஃப் பீரியட். ஒவ்வொரு மெடிசனுக்குமே இவ்வளோ தான் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, இதுக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் P ஷெடியூலுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த இடத்துல கூட நான் 24 மந்த்து கூட சொன்னேன். ஸோ அதனால் இது ஷெடியூல் P கரெக்டு தான். ஸோ இப்போ டி தேவி அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க ஆப்ஷன் டின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்களே, டிஜிட்டாலிஸ்
belongs to which schedule? Digitalis. ஓகே, digitalis அது நம்ம பார்த்தோம்ல. C1 C for class of special product list of digitaxin அப்படின்னு பார்த்தோமா. digitaxin நம்ம digitalis அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? digitalisோட ஃபேமிலி என்ன? ஸ்கோபுலமேசியே. அது எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்து ஷெட்யூல் C1. ஓகேவா? ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னாவே C1, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஃபோர்த் ஒன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல். நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, ஹியூமன் மிக்சரு, இந்த மாதிரி இன்சுலின்லாம் இருக்குல்ல, இந்த இன்சுலின் வந்து எந்த ஷெட்யூலுக்கு கீழே வருதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல். முத்துக்குமரன் 4க்கு ஏ சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ ஜி அப்படின்னோடனே ஒரு சில ரூல்ஸில் ஜிஹெச் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவா 4க்கு சி சொல்லியிருக்காங்க. ஹிர்த்திக்கு 4க்கு ஏ சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, குட் ட்ரை. இப்போ இன்சுலின் அப்படின்னாவே இன்சுலினும் ஒரு வேக்சின் மாதிரி தான், ஒரு சீரம் மாதிரி தான். ஸோ இப்போ இன்சுலின் சொன்ன உடனே நமக்கு எங்கே போயிடணும்? நமக்கு லேபுக்கு போயிடணும். வேக்சின்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல தானே இன்சுலின் ப்ரிப்பேர் பண்ணி தயாரித்து நமக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லி கேட்டாங்கன்னா அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க அந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு போட்டு விட்றேன். அதில் நீங்கள் படிச்சுங்க, இல்லை நான் குரூப்பில் போடுறேன், அதில் படிச்சுங்க. ஸோ அப்போ வந்துட்டு சி ஆன்சர் வந்து ஷெட்யூல் சி. ஏன்னா இது வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ராடக்ட். பிளட்டு, சீரம், வேக்சின், ஆன்டிஜன், இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஷெட்யூல் சியில் வரும். அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஓகே, பரவாயில்ல, நல்ல ட்ரை. அடுத்து ஷெட்யூல் எஃப். ஆக்சுவலாக ஷெட்யூல் எஃப் வராது அந்த இடத்துல, எஃப்னு வரும். ஷெட்யூல் எஃப் as per the ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக் ட்ரக்ஸ். அது வந்து ட்ரக்ஸ் இல்லை, இது வாய்ஸில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணனால கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக வருது. ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் டீல்ஸ் வித். ஸோ அப்போ ஷெட்யூல் எஃப் எதுக்கு வரும்? 5க்கு ஆன்சர். எஃப்ல பார்த்தோம், ஃப்ரெண்டு அந்த கதை வராரு. F1ல் BSD, F2ல் பேண்டேட் ஒட்டி விடுவாங்க, 2 பேர் இருப்பாங்க. F3ல் அம்பிளிக்கல் டேப்பு 3 பேர் இருப்பாங்க. Fல ஓகே, எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க, சூப்பர். 5க்கு ஆன்சரு ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னாக்க ஸ்டாண்டர்டான காஸ்மெட்டிக்ஸை என்னோட ஃப்ரெண்டு யார் யூஸ் பண்ணுவாங்க? எஸ்ல வரக்கூடிய லெட்டர்ஸ்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க நினைச்சு சொன்னா அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஷெட்யூல் எஸ் வரும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங். சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்னா அந்த பிளட் கொடுத்தோடனே அந்த இடத்துல வந்து நீடில் எடுத்த இடத்துல ஒட்டி விடுறாங்க, டேப் ஒட்டி விடுறாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ அவரு F2, ஒட்டி விடுறவங்க ஒருத்தவங்க, ஒட்டிக்கிறவங்க ஒருத்தவங்க, F2. அடுத்தது அம்பிளிக்கல் டேப் அப்படின்னா அந்த இடத்துல 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ F3. அப்போ எஃப் அப்படின்னாக்க ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன். அடுத்து 6th கொஸ்டின். GMP requirements of factory premises, plant and equipment, good manufacturing practice, requirements of factory premises, plants and equipments. ஆன்சர் சொல்லுங்க 6க்கு. இதுல GMP requirement of factory அப்படின்னாவே மேனுஃபேக்சரிங் அப்படின்னாவே M அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னா மேனுஃபேக்சர் பர்மிஷன். GMP அப்படின்னாவே M தான். அதுல M ஷெட்யூல் M தான் கரெக்ட் ஆன்சர். ஷெட்யூல் P வந்து பீரியட் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேவா? ஷெட்யூல் Qங்கிறது குயின்னு சொன்னேன். இந்த கோல்டாரு, டை, கலரு, பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும்? ஷெட்யூல் Qல வரும். ஷெட்யூல் S வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது 7 பாருங்களே. லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் மார்க்கெட்டட் அண்டர் ஜெனரிக் நேம். ஏற்கு சொன்னேன்ல, ஜெனரிக் நேம்ல எந்த கம்பெனிக்காரங்க சேல் பண்றாங்க நம்ம நினைச்சுக்கலாம். எல்லா கம்பெனியும் சேல் பண்றாங்க, பட் W வரனால நம்ம அந்த கம்பெனி வச்சுக்கிறோம். ஒக்காடு கம்பெனின்னு சொன்னா. ஸோ இப்போ 7க்கு ஆன்சர் சி, ஷெட்யூல் W. 7வது கொஸ்டின்ல ஷெட்யூல் E இருக்குல்ல, ஆன்சர் அது எதுக்கு வரும்? E ஃபார் எவில். அப்போ எவிலா நம்ம ஆகணும்னா என்ன பண்ணணும்? பாய்சன் சாப்பிட்டா எவில் ஆயிடலாம். ஸோ அப்போ ஷெட்யூல் E. எந்த பாய்சனை சாப்பிட்டா E வரும்?
இ வந்து எதுக்கு? அலோபதிக்கில் வரக்கூடிய பாய்சனுக்கு என்ன ஷெட்யூல்? ஆயுர்வேதிக், சித்தா, யுனானியில் வரக்கூடிய பாய்சனுக்கு என்ன ஷெட்யூல்? இ ஃபார் எவில் சொல்லிட்டீங்க. இது அலோபதியில் இருக்கக்கூடிய பாய்சனா இல்லை ஆயுர்வேதிக், சித்தா, யுனானியில் இருக்கக்கூடிய பாய்சனா? இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும், நம்ம கவனிச்சிருக்கணும். நான் அந்த இடத்துல என்ன சொன்னேன்? இ அப்படின்னா அலோபதி, E1 அப்படின்னா ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி. எப்போதுமே அலோபதி தான் ஃபர்ஸ்ட் வரும், ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி ரெண்டாவதா வரும். ஸோ இப்போ ஈல இ வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஃபார்மசியில் இப்போ பாய்சன் ப்ராடக்ட்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டனால அடுத்தது E1க்கு மட்டும்தான் இப்போதைக்கு அனுமதி இருக்கு. அந்த E1 ஷெட்யூல் யாருக்கு வரும் அப்படின்னா ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி அவங்க கிட்ட வரும். அவங்க கிட்ட தான் இந்த லிஸ்ட் ஆஃப் பாய்சன் இருக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு E1 வந்து ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, இ வந்து அலோபதி. ஓகே, அடுத்து ஷெட்யூல் எக்ஸ் எதுக்கு வரும்? நார்கோட்டிக் ட்ரக்ஸ். கரெக்ட். அடுத்தது ஏர்ல ஷெட்யூல் ஒய் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அப்படியே சாட்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஷெட்யூல் ஒய். குமரன் சூப்பர். ஜோதி லட்சுமி சூப்பர். ஹித்திக் சூப்பர். ஒய் ஒய் தானே? ஒய் அவ்வளோதான். அப்படிங்க ஞாபகம் தான். ஏன் எதுக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும்? அந்த ட்ரக்கை நம்ம என்ன எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு ஞாபகம் சொன்னேன். ஓகே, அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் பாய்சன் இஸ் ரிலேட்டட் டு ஷெட்யூல். லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் பாய்சன் இஸ் ரிலேட்டட் டு ஷெட்யூல். 8 ஆன்சர் சொல்லுங்க. சமீனா, E1, சிவா, E1 சூப்பர். பரவாயில்ல, எல்லாருக்குமே ஷார்ட்கட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, சந்தோஷம். ஷெட்யூல் E1 தான். ஓகேவா? ஓகே, அதில் பாருங்களேன் ஷெட்யூல் டி இருக்கு. டி எதுக்கு வரும்? ஷெட்யூல் டி. ஓகே, டி ஃபார் அப்படின்னோடனே ட்ரக் இம்போர்ட் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அந்த ட்ரக் இம்போர்ட்டில் 0 டேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸுக்கு, ஒரு சில செர்டைன் ப்ரொவிஷனுக்கு மட்டும் இம்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு ஷெட்யூல் டி வரும். ஓகே, சூப்பர். ஷெட்யூல் ஆர் எதுக்கு வரும்? சூப்பர். கான்ட்ராசெப்டிவ், ரப்பர், காண்டம்ஸ், லேட்டஸ்ட் ப்ராடக்ட். சூப்பர். ஷெட்யூல் E1 நம்ம மேலே பார்த்துட்டோம். ஷெட்யூல் ஹெச். ஷெட்யூல் ஹெச் எதுக்கு வரும்? கொஸ்டின் நம்பர் 8ல ஷெட்யூல் ஹெச் எதுக்கு வரும்? ஓகே, சூப்பர். பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். அண்டர் பிரிஸ்கிரிப்ஷன். ஓகே, சூப்பர், குட். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஷார்ட்கட்டாக ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு MCQ அட்டன் பண்ணோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.